எல்லாருக்கும் வணக்கங்க. நான் உங்க சமையல்காரர் பொண்ணு. இன்றைக்கி நான் செய்ய போகிறது மசால் பருப்பு வடை. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பருப்பு வடை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இதுதான். இது வடை பருப்பு ஒரு 1/4 கிலோவை நான் தண்ணியில் போட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேங்க. இந்த வடைப்பருப்பு ஊறிடுச்சா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஒரு பருப்பு எடுத்து கையில் கிள்ளுனிங்கன்னா கிள்ளுபடும். இப்போ வடைப்பருப்பு ஊறிடுச்சுன்னு அர்த்தங்க. இதில் 1/2 இன்ச் இஞ்சி எடுத்து வச்சுருக்கேங்க, 2 பூண்டு, 1 ஸ்பூன் சோம்பு, 5-6 கிராம்பு, அரைப்பாதி வரமிளகா, ஒரு பட்டை எடுத்து வச்சுருக்கேங்க, 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க, கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை, ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க, கொஞ்சோண்டு புதினா தழை, கொஞ்சோண்டு கருவேப்பிலை. இது எல்லாத்தையுமே நல்லா தூளாக நறுக்கிக்கணுங்க. இப்போ தேவையான அளவு உப்புங்க. ஃபஸ்ட்டு இந்த பருப்பையும் இந்த பொருட்களையும் போட்டு மிக்சியில் அரைச்சிடலாங்க. அடுத்தது இதெல்லாம் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இது 2 போட்டு அரைச்சிக்கலாங்க. இப்போது மிக்சியில் இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கலாங்க. பார்த்திங்கன்னா அரைச்சிட்டேங்க. இதில் நம்ம பருப்பை தண்ணி வடித்து வச்சுருக்கிற பருப்பை போட்டுக்கலாம். எல்லா பருப்பையும் போடக்கூடாதுங்க. கொஞ்சோண்டு பருப்பு இது மாவு பிணையிறப்போ போடுறதுக்கு வச்சுக்கிறேன். இப்போது இதை மிக்சியில் போட்டு பல்ஸில் தாங்க போட்டு அரைக்கணும். நிறுத்தி அரைக்கணுங்க. இந்த சைடு 1, 2, 3 இருக்கும். அதில் நீங்கள் போட்டிங்கன்னா சட்னி மாதிரி ஆயிடும். இந்த சைடு பல்ஸ் இருக்கும். பல்ஸில் போட்டு அரைச்சிங்கன்னா தான் வடை உதிரியாக வரும். இல்லாட்டி கொலன்னு சட்னி மாதிரி ஆயிடுங்க. கண்டினியூஸாக அரைக்காதீங்க, நிறுத்தி அரைங்க. ஒவ்வொரு டைமும் திறந்து ஒரு கலக்கி விட்டு அரைங்க. ஒரு 2 நிமிஷத்தில் பருப்பு ரெடி ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பருப்பு அரைச்சிட்டேன். ரொம்ப கொலன்னு இல்லை, நல்லா உதிரியாக இருக்குது. தண்ணி ஒரு சொட்டு கூட ஊற்றக்கூடாதுங்க. இப்போ இதை நான் ஒரு மிக்சிங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேங்க. இதில் மீதி எடுத்து வச்ச பருப்பு, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, வெங்காயம், புதினா தழை எல்லாத்தையும் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டுங்க நல்லா பிணைஞ்சி வச்சிடணும். இந்த ஸ்டேஜ்லேயும் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோணுங்க. இப்போ நல்லா பிணைஞ்சிட்டேங்க. இது ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாங்க. இப்போ அடுப்பில் வடை சட்டி வச்சுங்க. அதில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளே நம்ம வடைக்கு உருண்டை பிடிச்சிக்கலாங்க. இப்போ 10 நிமிஷம் ஊறிடுச்சுங்க மாவு. இப்போது உருண்டை பிடிச்சிக்கலாங்க. இந்த சைஸுக்கு பிடிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். மீடியம் வரும். ஒரு 20 வடை வருங்க. இப்போது உருண்டை பிடிச்சாச்சுங்க. இப்போது ஒரு பவுலில் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுக்கணும். இது எதுக்காகனா, வடையை நம்ம போடும்போது கையில் ஒட்டும். அதனால் உள்ளங்கையில் கொஞ்சம் தண்ணி தொட்டு வடையை தட்டி போட்டாங்கன்னா கையில் ஒட்டாதுங்க மாவு. இப்போது எண்ணெய் சூடாயிடுச்சுன்னு பார்க்க ஒரு துளியோண்டு பருப்பு எடுத்து உள்ளே போட்டிங்கன்னா நல்லா பொரியாக வரும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. இப்போ வடையை போட்டுடலாம். கையில் ஈரம் பண்ணிக்கிட்டு மாவை கையில் தட்டி போட்டிங்கன்னா கையில் வடை ஒட்டவே ஒட்டாதுங்க. அழகாக ஷேப்பாக வரும். எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வடையை போட்டிங்கன்னா உடஞ்சி போயிடும் வடை. இப்போ வடையை போட்டோன்னே நம்ம கலரக்கூடாதுங்க. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் திருப்பி விடணும். உடனே கரண்டி விட்டிங்கன்னா வடையெல்லாம் உடஞ்சிரும். இப்போது ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ திருப்பி விட்டுறலாங்க. பொறுமையாக திருப்பி விடுங்க. அவசரமாக திருப்பினாங்கன்னா வடை உடஞ்சிரும். இப்போ பார்த்திங்கன்னா வடை எல்லாம் வெந்துருச்சு. இப்போ எடுத்து வச்சிடலாங்க. நான் ஒரு பிளேட்டில் பேப்பர் டவல் போட்டு வச்சுருக்கேன். அதில் வச்சுட்டோன்னா எக்ஸஸ் எண்ணெயெல்லாம் அது உறிஞ்சிரும். இப்போ பார்த்திங்கன்னா நான் வடைக்கு மாவு அரைக்கும் போது கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணலிங்க. அதனால் வடை நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. எண்ணெயும் நிறைய குடிக்கல. இப்போ பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. அதனால் நீங்கள் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றாமல் அரைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போது சுவையான பருப்பு மசால் வடை ரெடி ஆயிடுச்சு. சேமியா பாயசத்தோடு இது சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இது உங்கள் வீட்டில் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். நான் இன்னொரு சூப்பரான டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.